Hi guys, I am from Namo Postal Academy. Postal Manual Volume 5 definitions already 2 class பார்த்துருக்கோம். இப்போ 3வது கிளாஸை பற்றி 3rd கிளாஸில் சில டெஃபினேஷன்ஸை பார்ப்போம். Postal Manual Volume 5 definitions class 3. First definition, work papers. ஒர்க் பேப்பர்னால் என்ன? அது ஆர்எம்எஸில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செக்ஷனில் ஒவ்வொரு செட்டுக்கும் மெயில் ஆஃபீஸ் ஆகட்டும் இல்லை டிரான்சிட் செக்ஷன் ஆகட்டும் ஒவ்வொரு செட்லேயும் என்னென்ன ஒர்க் பண்ணுறாங்க அதுக்கான அப்ஸ்ட்ராக்ட் ப்ளஸ் அவங்க என்னென்ன செய்யணுன்ற பேப்பர்ஸ் தான் ஒர்க் பேப்பர்ஸ்னு சொல்கிறோம். தி எக்ஸ்பிரஷன் ஒர்க் பேப்பர்ஸ் மீன்ஸ் த டாக்குமெண்ட்ஸ் ரிசீவ்ட் அண்ட் டிஸ்பேச்டு பை எ செட் ஆஃப் எ டிரான்சிட் செக்ஷன் ஆர் மெயில் ஆஃபீஸ். அதாவது ஒரு மெயில் ஆஃபீஸோ அல்லது டிரான்சிட் செக்ஷனோ அவங்க என்னென்ன ரிசீவ் பண்ணுறாங்க என்னென்ன டிஸ்பேச் பண்ணுறாங்கன்ற டாக்குமெண்ட் தான் ஒர்க் பேப்பர்ஸ், as well as abstracts and other documents prepared by it while at work. அந்த ரிசீவ் பண்ணுறது டிஸ்பேச் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்க ஒர்க்கில் இருக்கும்போது மற்ற வேலை என்னென்ன செய்கிறாங்களோ அதுக்கான அப்ஸ்ட்ராக்ட், அது அவங்க செய்கிற வேலைக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஒர்க் பேப்பர்ஸ்ன்னு தான் சொல்லுவோம். அடுத்தது ப்ரெஸ் பேக்கெட். ப்ரெஸ் பேக்கெட்னால் என்ன? ஆல்ரெடி ப்ரெஸ் சார்ட்டிங் ஆஃபீஸ்னால் என்னன்ட்டு பார்த்தோம். அதாவது ஒரு நியூஸ் பேப்பர் அவங்க பப்ளிஷ் பண்ணுற நியூஸ் பேப்பரை அனுப்புறதுக்காக அவங்க வசதிக்கு தகுந்த டைமிங்கோட வச்சுருக்க ஆஃபீஸ் தான் ப்ரெஸ் சார்ட்டிங் ஆஃபீஸ். அப்போ ப்ரெஸ் பேக்கெட்னால் என்ன? எ ப்ரெஸ் பேக்கெட் இஸ் எ பேக்கெட் கண்டெய்னிங் நியூஸ் பேப்பர்ஸ் intended for sale by a news agent recognized as such and marked for delivery from the railway mail service van at the railway station to which it is addressed. அதாவது ப்ரெஸ் பேக்கெட்ன்றது என்னென்னா நியூஸ் பேப்பர்ஸ்லாம் அது தனித்தனி நியூஸ் பேப்பராக இல்லாமல் ஒரு பேக்கெட் ஆஃப் நியூஸ் பேப்பர் மோர் தென் 1 காப்பி சேர்ந்து ஒரு கட்டாக கட்டி அதை ஒரு நியூஸ் பேப்பர் ஏஜென்ட்டுக்கிட்ட டெலிவரி பண்ண சொல்லி கொடுப்பாங்க. அது எப்படி டெலிவரி ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்எம்எஸ் வேனில் இருந்து அவங்களே இன்டெண்டட் ஃபார் டெலிவரி அட் விண்டோ மூலமாக, அதாவது நியூஸ் ஏஜென்ட் அவங்களே வாங்கிட்டு போவாங்க. அப்படி டெலிவரி பண்ணக்கூடிய அப்படி பேக்கெட்டாக அனுப்பக்கூடிய நியூஸ் பேப்பர்ஸ் தான் ப்ரெஸ் பேக்கெட்னு சொல்கிறோம். அடுத்ததாக ரெக்கார்ட் ஆஃபீஸ். ரெக்கார்ட் ஆஃபீஸ்ன்றது என்ன சார்? அதாவது போஸ்ட் ஆஃபீஸில் எப்படி பிரான்ச் போஸ்ட் ஆஃபீஸ், சப் போஸ்ட் ஆஃபீஸ், ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ்னு இருக்கும், அதுபோல் ரெக்கார்ட் ஆஃபீஸ்லேயும் ஹெட் ரெக்கார்ட் ஆஃபீஸ், சப் ரெக்கார்ட் ஆஃபீஸ்லாம் இருக்குது. அப்போது ரெக்கார்ட் ஆஃபீஸ்னால் என்ன? A record office is a stationary office of the railway mail service where the work papers of the sections attached to it are prepared, checked and placed on record, and by which all forms, bags and stationery required for the use of those sections are supplied. ரெக்கார்ட் ஆஃபீஸ்ன்றது ஒரு ஸ்டேஷ்னரி ஆஃபீஸ். அங்கே தான் அது கீழே அந்த ரெக்கார்ட் ஆஃபீஸ் கூட அட்டாச் ஆகி இருக்கக்கூடிய செக்ஷன்ஸ்க்கு ஒர்க் பேப்பர்ஸ் எல்லாம் போகும். அவங்க செக்ஷன்ஸில் என்னென்ன வேலை செய்கிறாங்களோ அதுக்கான ஒர்க் பேப்பர்லாம் இந்த ரெக்கார்ட் ஆஃபீஸ்க்கு தான் வரும். இந்த ரெக்கார்ட் ஆஃபீஸில் தான் அவங்க அந்த ஒர்க் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வைப்பாங்க. அது இல்லாமல் அந்த செக்ஷன்ஸ்க்கு தேவையான எல்லா ஸ்டேஷ்னரிஸ், ஃபார்ம்ஸ், பேக்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறதும் இந்த ரெக்கார்ட் ஆஃபீஸ் தான். தி அஃபிஷியல் இன் சார்ஜ் ஆஃப் எ ரெக்கார்ட் ஆஃபீஸ் இஸ் டெசிக்னேட்டட் அஸ் ரெக்கார்ட் ஆஃபீஸர். அந்த ரெக்கார்ட் ஆஃபீஸ் யாரோட சார்ஜில் இருக்கும்னா ரெக்கார்ட் ஆஃபீஸரோட சார்ஜில் தான் இருக்கும். இந்த ரெக்கார்ட் ஆஃபீஸில் அடுத்ததான் ஹெட் ரெக்கார்ட் ஆஃபீஸ். ஹெட் ரெக்கார்ட் ஆஃபீஸ்னால் என்ன? நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ்னால் என்னவோ அது போல் ரெக்கார்ட் ஆஃபீஸில் ஹெட் ரெக்கார்ட் ஆஃபீஸ்னு இருக்குது. ஹெட் ரெக்கார்ட் ஆஃபீஸ் இட் இஸ் ஏ ஸ்டேஷ்னரி ஆஃபீஸ் சிச்சுவேட்டட் அட் த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் ஆர்எம்எஸ் டிவிஷன். இது எந்த இடத்துல இருக்குன்னா ஆர்எம்எஸ் ஆஃபீஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ், அந்த ஆர்எம்எஸ் டிவிஷனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கேயோ அந்த ஹெட் குவார்ட்டர்ஸில் தான் ஹெட் ரெக்கார்ட் ஆஃபீஸ் இருக்கும். இட் இஸ் ஏ ஸ்டேஷ்னரி ஆஃபீஸ். இதுவும் ரெக்கார்ட் ஆஃபீஸ் போல தான். இன் அடிஷன் டு த ஆர்டினரி டியூட்டிஸ் ஆஃப் எ ரெக்கார்ட் ஆஃபீஸ் இஸ் என்ட்ரஸ்டட் வித் த ப்ரிப்பரேஷன், சேலரி அண்ட் கண்டின்ஜென்ட் பில்ஸ் ஃபார் த என்டையர் டிவிஷன் அண்ட் தி அக்கௌண்ட்ஸ் கனெக்டட் தேர் வித் இஸ் டெர்ம்டு ஆஸ் ஹெட் ரெக்கார்ட் ஆஃபீஸ். அதாவது இந்த ஹெட் ரெக்கார்ட் ஆஃபீஸில் என்னென்ன ஒர்க் இருக்கோ அந்த எல்லா ஒர்க்கும் ஹெட் ரெக்கார்ட் ஆஃபீஸ்லேயும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அது கூட அந்த ஹெட் ரெக்கார்ட் ஆஃபீஸ் இருக்கிற டிவிஷன், ஹோல் டிவிஷனுக்கு சேலரி போடுற ஒர்க், மற்ற கண்டின்ஜென்ட் பில்ஸ்னால் மற்ற பில்ஸ் ஒர்க் எல்லாமே இந்த ஹெட் ரெக்கார்ட் ஆஃபீஸில் தான் நடக்கும்.
The official in charge of head record office is designated as head record officer. நம்ம ரெக்கார்ட் ஆஃபீஸ்க்கு எப்படி இன்சார்ஜ் ரெக்கார்ட் ஆஃபீஸரோ அதே போல் ஹெட் ரெக்கார்ட் ஆஃபீஸோட இன்சார்ஜ் ஹெட் ரெக்கார்ட் ஆஃபீஸர். அடுத்ததாக சப் ரெக்கார்ட் ஆஃபீஸ். சப் ரெக்கார்ட் ஆஃபீஸ்னால் என்ன? A sub-record office is a stationary office of the railway mail service situated at the same station as a mail office, where the work papers of the mail office as well as the sections, if any, attached to the sub-record office are prepared, checked and placed on record, and by which all forms, bags and stationery required for the use of the mail office and the sections are supplied. The official in charge of a sub-record office is designated as sub-record officer. A sub-record officer may also work as head sorting assistant or sub-sorting assistant or mail agent. அதாவது நம்ம ஹெட் ரெக்கார்ட் ஆஃபீஸோட என்ன ஒர்க்கோ அது அப்படியே தான் செய்யும் சப் ரெக்கார்ட் ஆஃபீஸும். ஆனால் இது மெயில் ஆஃபீஸ்க்கும் செக்ஷனுக்கு ரெண்டுத்துக்குமே ஒர்க் பேப்பர்ஸை ப்ரொவைட் பண்ணோம். ஹெட் ரெக்கார்ட் ஆஃபீஸில் சேலரி ஒர்க்கை சேர்த்து பார்ப்பாங்க, இங்கே அந்த சேலரி ஒர்க்கை பார்க்க மாட்டாங்க. அதுதான் டிஃப்ரென்ஸ். இதுக்கு ஹெட் இந்த சப் ரெக்கார்ட் ஆஃபீஸோட இன்சார்ஜ் யாருன்னா சப் ரெக்கார்ட் ஆஃபீஸர். அது இல்லாமல் அந்த சப் ரெக்கார்ட் ஆஃபீஸரே, ஏன்னா மெயில் ஆஃபீஸும் இருக்கிறதுனால அந்த சப் ரெக்கார்ட் ஆஃபீஸரே எந்த ஒர்க்கையும் சேர்த்து பார்க்கலாம் அப்படின்னா அவங்களே ஹெட் சார்ட்டிங் அசிஸ்டண்ட்டாகவும் இருக்கலாம், அல்லது சப் சார்ட்டிங் அசிஸ்டண்ட்டாகவும் இருக்கலாம், அல்லது மெயில் ஏஜெண்ட்டாகவும் அவரே இருக்கலாம். அடுத்ததாக ரெஜிஸ்டர்டு பேக். ரெஜிஸ்டர்டு பேக்னா என்ன சார்? நம்ம ரெஜிஸ்டர்டு ஆர்டிகல்ஸ் எது கட்டி அனுப்புகிற பேக் ரெஜிஸ்டர்டு பேக்னு சொல்லுவோம். ஆனால் அந்த ரெஜிஸ்டர்டு பேக்கான கரெக்டான டெஃபினேஷன் என்ன? A registered bag contains cash bag, ordinary and VP registered letters and packets, insured envelopes, registered bundles, insured bundles, ordinary and VP money order bundles tied with a check slip and a registered list. நமக்கு தெரிஞ்சது ரெஜிஸ்டர்டு பேக்னா அதில் ரெஜிஸ்டர்டு ஆர்டிக்கல் இருக்கும். அப்போ ரெஜிஸ்டர்டு ஆர்டிக்கல் மட்டும்தான் இருக்குமா அப்படின்னு பார்த்தா அப்படி இல்லை. ஏ ரெஜிஸ்டர்டு பேக் கண்டென்ஸ், ஒரு ரெஜிஸ்டர்டு பேக்கில் கேஷ் பேக்கும் இருக்கும், ஆர்டினரி அண்ட் விபி ரெஜிஸ்டர்ட் லெட்டர்ஸ் அதே தான் ரெஜிஸ்டர்ட் லெட்டர்ஸ் இருக்கும், ரெஜிஸ்டர்டு பேக்கெட்ஸும் இருக்கும், இன்சூர்டு என்வலப்ஸ், ரெஜிஸ்டர்டு பண்டில்ஸ், இன்சூர்டு பண்டில்ஸ்லாம் இருக்கும். மணி ஆர்டர் பண்டில்ஸும் ரெஜிஸ்டர்டு பேக்கில் தான் இருக்கும். மணி ஆர்டரு பேக் ரெஜிஸ்டர்டு பேக்கில் தான் கட்டி அனுப்புவாங்க ஃபஸ்ட்டு பழைய மணி ஆர்டர்ஸ்லாம். இப்போது இஎம்ஐ எலக்ட்ரானிக் மணி ஆர்டர் வந்த பிறகு தான் இந்த நடைமுறை இல்லாமல் போச்சு. அதில் செக் ஸ்லிப் ஒன்றுத்துக்கும் எந்தெந்த ஆஃபீஸ்க்கு அனுப்புகிறோன்ற செக் ஸ்லிப் வச்சு கூட எவ்வளோ ஆர்டிக்கல் இருக்குன்ற ரெஜிஸ்டர்ட் லிஸ்ட்டும் அதில் இருக்கும். அடுத்த இன்சூர்டு பண்டில்ஸ். அந்த இன்சூர்டு பண்டில்னால் என்ன? இன்சூர்டு பண்டில்ஸ் ஆர் நாட் டியூ. இன்சூர்டு பண்டில்ஸ்ன்றது டியூ மெயில் கிடையாது, அதாவது இருந்தால் தான் அனுப்புவாங்க, அது கம்பல்சரி டெய்லி அனுப்பணுன்றது கிடையாது. பட் ஆர் மேட் அப் ஆர்டினர்லி வென் த நம்பர் ஆஃப் இன்சூர்டு லெட்டர்ஸ் ஃபார் dispatch டு எ போஸ்ட் ஆஃபீஸ் இஸ் மோர் தென் ஒன். ஒரே போஸ்ட் ஆஃபீஸ்க்கு அங்கேருந்து ஒரு இன்சூர்டு ஆர்டிக்கலுக்கு அதிகமாக இருந்தது, அதாவது 2 அல்லது அதுக்கு மேலேயோ இருந்தால் தான் அதை இன்சூர்டு பண்டிலாக ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. They are treated in sorting as single insured envelope. அதாவது ஒரே ஒரு இன்சூர்டு ஆர்டிக்கல் போல தான் அந்த இன்சூர்டு பண்டிலை சார்ட்டிங்கில் ட்ரீட் பண்ணுவாங்க. When the number of insured letters and insured bundles to be disposed of through a mail office is usually more than 10, a separate insured letter bag addressed to that mail office may be prescribed to be closed as a separate due bag. அதாவது ஒரே ஒரு மெயில் ஆஃபீஸ்க்கு போகக்கூடிய இன்சூர்டு ஆர்டிக்கலோ இன்சூர்டு பண்டிலோ 10க்கு அதிகமாக இருக்கும்போது அந்த மெயில் ஆஃபீஸ்க்கு தனியாக ஒரு இன்சூர்டு லெட்டர் பேக் கட்டுவாங்க, அதை டியூ பேக் மாதிரி அனுப்புவாங்க. தி இன்சூர்டு லெட்டர் பேக் ஷுட் பி dispatched இன்சைட் த ரெஜிஸ்டர்டு பேக். ஏன்னா இன்சூர்டு லெட்டர் பேக்ன்றது ஒரு டியூ பேக் கிடையாது, ஆனால் அதை டியூ பேக்காக அனுப்பணுன்றதுக்காக அந்த இன்சூர்டு லெட்டர் பேக் என்ன பண்ணுறாங்கன்னா இன்னொரு ரெஜிஸ்டர்டு பேக்குக்குள்ளே போட்டு அந்த ரெஜிஸ்டர்டு லிஸ்ட்டில் இன்சூர்டு லெட்டர் பேக் இருக்கிறத நோட் பண்ணி அனுப்பிடுவாங்க. பேக் ஆஃபீஸ். பேக் ஆஃபீஸ்னால் என்ன சார்? அதாவது ஒவ்வொரு போஸ்ட் ஆஃபீஸ்க்கும் பேக்ஸ் வரும். அந்த எம்டி பேக்கெல்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்றதுக்காக அந்த
பேக்கோட மூமெண்ட்டை கண்காணிக்கிறதுக்காக ஆரம்பித்தது தான் பேக் ஆஃபீஸ். ஃபார் அவாய்டிங் unnecessary movement of bags, the new system of bag accounting has been introduced, classifying post office RMS office into bag office. அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் RMS ஆஃபீஸை ஒவ்வொரு பேக் ஆஃபீஸாக ஐடென்டிஃபை பண்ணி அங்கே இருக்கக்கூடிய பேக் மூமெண்ட்ஸை கணக்கெடுக்கிறதுக்காக ஆரம்பித்தது தான் பேக் ஆஃபீஸ். அப்போ யூனிட் பேக் ஆஃபீஸ்ன்றது என்ன? எவ்ரி போஸ்ட் ஆஃபீஸ் அதர் தென் பிரான்ச் போஸ்ட் ஆஃபீஸஸ் அண்ட் EDSOs இஸ் ஐடென்டிஃபைட் ஆஸ் யூனிட் பேக் ஆஃபீஸ். அதாவது ஒவ்வொரு டிபார்ட்மெண்டல் போஸ்ட் ஆஃபீஸும் யூனிட் பேக் ஆஃபீஸ் தான். This office is given a minimum maximum bag balances once in a year by the superintendent of post offices concerned, preferably on 1st July. அதாவது ஒவ்வொரு டிவிஷனோட ஹெட்டும் சூப்பரிண்டென்ட்டும் அந்த டிவிஷனில் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்டல் போஸ்ட் ஆஃபீஸஸ்க்கு மினிமம் எவ்வளோ பேக் பேலன்ஸில் வந்து ஆஃபீஸில் வச்சுக்கலாம், மேக்ஸிமமாக எவ்வளோ பேக் வச்சுக்கணுன்ட்டு ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு முறை நோட்டிஃபை பண்ணுவாங்க. அந்த வருஷத்துக்கு ஒரு முறைன்றது மோஸ்ட்லி ப்ரிஃபரபுளாக ஜூலை 1 வந்து கொடுப்பாங்க. ஈச் ஆஃபீஸ் வில் மெயின்டைன் எ டே பேக் புக் அண்ட் சப்மிட் எ டெய்லி பேக் பேலன்ஸ் ரிப்போர்ட்ஸ் டு இட்ஸ் டிஸ்ட்ரிக்ட் போஸ்ட் ஆஃபீஸ். அந்த ஒவ்வொரு போஸ்ட் ஆஃபீஸும் டே பேக் புக்குன்னு ஒன்று ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அதில் என்ன இருக்குன்னா எவ்வளோ பேக் இருக்குது, பேலன்ஸ் எவ்வளோ வச்சுருக்காங்க, என்ன பண்ணுறாங்கன்ற ரிப்போர்ட் வந்து அதில் டெய்லி மென்ஷன் பண்ணிகிட்ருக்கணும். அதை டிஸ்ட்ரிக்ட் பேக் ஆஃபீஸ்க்கு டெய்லி ரிப்போர்ட் பண்ணணும். டிஸ்ட்ரிக்ட் பேக் ஆஃபீஸ். அப்போ அந்த டிஸ்ட்ரிக்ட் பேக் ஆஃபீஸ்ன்றது என்ன? எவரி HRO ஆர் SRO இன் RMS இஸ் ஐடென்டிஃபைட் ஆஸ் எ டிஸ்ட்ரிக்ட் பேக் ஆஃபீஸ். அதாவது ஒவ்வொரு ஹெட் ரெக்கார்ட் ஆஃபீஸும் சப் ரெக்கார்ட் ஆஃபீஸ். அந்த ஹெட் ரெக்கார்ட் ஆஃபீஸ் சப் ரெக்கார்ட் ஆஃபீஸ்னால் என்னங்கிறத நம்ம கொஞ்சம் முன்னே தான் பார்த்தோம். அந்த ஒவ்வொரு ஹெட் ரெக்கார்ட் ஆஃபீஸோ அல்லது சப் ரெக்கார்ட் ஆஃபீஸை வந்து டிஸ்ட்ரிக்ட் பேக் ஆஃபீஸ்னு சொல்கிறாங்க. திஸ் ஆஃபீஸ் வில் மெயின்டைன் பேக் அக்கௌண்ட் ஃபார் ஆல் டைப்ஸ் ஆஃப் பேக்ஸ் கேட்டகரி வைஸ், நாட் ஒன்லி இன் ரெஸ்பெக்ட்ஸ் ஆஃப் பேக்ஸ் ரிசீவ்ட் அண்ட் dispatched பை த சார்ட்டிங் ஆஃபீஸர்ஸ் அண்ட் TMOs attached to them, but also in respect of unit bag office attached to them. அதாவது என்னென்னா அந்த ஹெட் ரெக்கார்ட் ஆஃபீஸ் சப் ரெக்கார்ட் ஆஃபீஸ்ன்றதுலாம் டிஸ்ட்ரிக்ட் பேக் ஆஃபீஸ்னு பார்த்தோம். அவங்க என்ன மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்னா அங்கே என்னென்ன பேக்ஸ் வருது, அதாவது ரிசீவ்ட் அண்ட் dispatched, அந்த ஆஃபீஸில் ரிசீவ் ஆகிற டிஸ்பேட்ச் ஆகக்கூடிய பேக்கோட அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ணணும். அவங்க ஆஃபீஸ்க்கு வரக்கூடிய அக்கௌண்ட் மட்டும் இல்லாமல் அந்த டிஸ்ட்ரிக்ட் பேக் ஆஃபீஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய யூனிட் பேக் ஆஃபீஸ், அந்த யூனிட் பேக் ஆஃபீஸ்ன்றது போஸ்ட் ஆஃபீஸ்னு பார்த்தோம். அந்த டிஸ்ட்ரிக்ட் பேக் ஆஃபீஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய பேக் பேலன்ஸ் ரிப்போர்ட்டையும் அவங்க மெயின்டைன் பண்ணணும். இன் எக்ஸப்ஷனல் கேசஸ் ஹெட் போஸ்ட் ஆஃபீஸஸ் கேன் ஆல்சோ ஃபங்க்ஷன் ஆஸ் டிஸ்ட்ரிக்ட் பேக் ஆஃபீஸ். ஒரு சில இடங்களில் அதாவது SRO HRO ஒர்க் அதிகமாக இருக்கிற சமயத்தில் ஒரு சில ஹெட் போஸ்ட் ஆஃபீஸையும் டிஸ்ட்ரிக்ட் பேக் ஆஃபீஸாக ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன பண்ணணும்னா அவங்க ஆஃபீஸ்க்கு வரக்கூடிய பேக் ரிப்போர்ட்டை மெயின்டைன் பண்ணுறது இல்லாமல் அந்த ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய மற்ற போஸ்ட் ஆஃபீஸோட பேக் பேலன்ஸையும் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கணும். சர்க்கிள் பேக் ஆஃபீஸ். இப்போது யூனிட் பேக் ஆஃபீஸ் வந்து அவங்களோட ரிப்போர்ட்டு டிஸ்ட்ரிக்ட் பேக் ஆஃபீஸ்க்கு கொடுப்பாங்கன்னு பார்த்தோம். அப்போ டிஸ்ட்ரிக்ட் பேக் ஆஃபீஸ் அவங்களோட ரிப்போர்ட்டை யாருக்கு கொடுப்பாங்கன்னா சர்க்கிள் பேக் ஆஃபீஸ்க்கு கொடுப்பாங்க, CBO. அந்த சர்க்கிள் பேக் ஆஃபீஸ்ன்றது எது அப்படின்னா த போஸ்டல் ஸ்டோர்ஸ் டிப்போ situated at the headquarters of postal circle is identified as circle bag office. அதாவது ஒவ்வொரு சர்க்கிளோட ஹெட் குவார்ட்டர்ஸ்லேயும் PSDன்றது இருக்கும், போஸ்டல் ஸ்டோர்ஸ் டிப்போ. அந்த ஒவ்வொரு போஸ்டல் ஸ்டோர்ஸ் டிப்போ ஹெட் குவார்ட்டர்ஸில் இருக்கக்கூடிய போஸ்டல் ஸ்டோர்ஸ் டிப்போ தான் சர்க்கிள் பேக் ஆஃபீஸ். This office is responsible for inspection of district bag office and unit bag office and verification of balances. அதாவது இந்த பேகுக்காக டிஸ்ட்ரிக்ட் பேக் ஆஃபீஸ் ப்ளஸ் யூனிட் பேக் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய பேலன்ஸை செக் பண்ணி அதை வெரிஃபை பண்ண வேண்டியது எல்லாமே இந்த சர்க்கிள் பேக் ஆஃபீஸோட ஒர்க். திஸ் ஆஃபீஸ் இஸ் ஆல்சோ ரெஸ்பான்சிபிள் ஃபார் ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் பேக்ஸ், டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பேக்ஸ், ரீபேர் அண்ட் ஆக்ஷன் ஆஃப் பேக்ஸ்.
அதாவது பேக்ஸை ப்ரொக்யூர் பண்ணுறது, அதை ஒவ்வொரு ஆஃபீஸ்க்காக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது. அது இல்லாமல் பேக்ஸ் ஏதாவது பிரச்சனைனா அதை ரிப்பேர் பண்ணி ஏலத்துக்கு முடியாத, அதாவது யூஸ் ஆகாத பேக்ஸ் எல்லாம் ஆக்ஷனுக்கு விடுறது. அது எல்லாமே சர்க்கிள் பேக் ஆஃபீஸோட ஒர்க். அடுத்ததாக சென்ட்ரல் பேக் ஆஃபீஸ்னால் என்ன? சென்ட்ரல் பேக் ஆஃபீஸில் பேக் வந்து ஃபிசிக்கலாக இருக்காது. அவங்க என்ன பண்ணுவாங்க, டி செக்ஷன் ஆஃப் போஸ்டல் டைரக்டரேட் ஒர்க்ஸ் அஸ் சென்ட்ரல் பேக் ஆஃபீஸ். அந்த சென்ட்ரல் பேக் ஆஃபீஸ்ன்றது எதுனா, போஸ்டல் டைரக்டரேட்டில் டி செக்ஷன் இருக்கும். அந்த டி செக்ஷன் தான் சென்ட்ரல் பேக் ஆஃபீஸ். திஸ் டஸ் நாட் டீல் வித் எனி பேக்ஸ் பட் ஒன்லி டீல்ஸ் வித் த கரஸ்பாண்டன்ஸ் ரிலேட்டிங் டு ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பேக்ஸ். இந்த டி செக்ஷன் ஆஃப் போஸ்டல் டைரக்டரேட்டில் எந்த பேக் கூடவும் டீல் பண்ணாது. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டீல்ஸ் ஒன்லி வித் த கரஸ்பாண்டன்ஸ் ரிலேட்டிங் டு ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பேக்ஸ். அந்த பேக்கை எப்படி ப்ரொக்யூர் பண்ணுறது, அதை எங்கெங்கே எவ்வளோ டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுன்றதில் மட்டும்தான் டீல் பண்ணுவாங்க. அடுத்த டெஃபினிஷன் பாருங்கள், சப்சிடியரி சார்ட்டிங் அசிஸ்டன்ட். ப்ரீவியஸ் கிளாஸில் சார்ட்டிங் அசிஸ்டன்ட்னா அதுக்கான டெஃபினேஷனை பார்த்தோம். அதாவது சூப்பர்வைசிங் ஆஃபீஸர் ப்ளஸ் எம்டிஎஸ் மெயில் ஏஜென்ட், மெயில் கார்டு, அவங்கள தவிர மற்றவங்க எல்லாமே சார்ட்டிங் அசிஸ்டன்ட்ன்ற மாதிரி பார்த்தோம். அப்போது சப்சிடியரி சார்ட்டிங் அசிஸ்டன்ட்ன்றது யார்? எ சார்ட்டிங் அசிஸ்டன்ட் ஹூ ஒர்க்ஸ் வித் எ சார்ட்டிங் ஆஃபீஸ் ஓவர் ஒன்லி எ போர்ஷன் ஆஃப் இட்ஸ் ஒர்க்கிங் ஹவர்ஸ் டு அசிஸ்ட் த செட் வேர் த ஒர்க் இஸ் ஹெவி இஸ் கால்ட் எ சப்சிடரி சார்ட்டிங் அசிஸ்டன்ட். சப்சிடரி சார்ட்டிங் அசிஸ்டன்ட்றவங்களும் சார்ட்டிங் அசிஸ்டன்ட் தான். ஒரு சார்ட்டிங் ஆஃபீஸில் அதனோட ஒரு செட்டோட ஒர்க்கிங் ஹவர்ஸ், கம்ப்ளீட் ஒர்க்கிங் ஹவர்ஸில் ஒர்க் பண்ணாமல் ஒரு செட்டோட ஒர்க்கிங் ஹவர்ஸில் ஒரு கொஞ்ச நேரம் ஒரு போர்ஷனில் மட்டும் ஒர்க் பண்ணுவாங்க. எப்போ வந்து அந்த செட்டுக்கு ஒர்க் ஹெவியாக இருக்கோ, ஒர்க் அதிகமாக இருக்கோ, அந்த டைமில் அவங்களோட ஒர்க்கை கம்மி பண்ணுறதுக்காக இவங்க அந்த செட்டுக்கு அசிஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி இருக்கவங்க நேம் வந்து சப்சிடியரி சார்ட்டிங் அசிஸ்டன்ட். செட் ஆஃப் செக்ஷன். செட் ஆஃப் செக்ஷன்றது என்ன? செக்ஷன்றது என்னன்றது ஆல்ரெடி பார்த்தோம். அப்போது செட் ஆஃப் செக்ஷன்றது என்ன? அந்த செக்ஷனோட ஒரு செட், அதாவது ஷிஃப்டாக பிரிக்கிறாங்க. நம்ம ஆர்எம்எஸில் டெய்லி ஷிஃப்டாக பிரித்து தான் ஒர்க் பண்ணுவாங்க. அந்த ஒவ்வொரு ஷிஃப்டில் ஒர்க் பண்ணுறவங்களும் ஒவ்வொரு செட். தி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஆர்எம்எஸ் சார்ட்டிங் அசிஸ்டன்ட்ஸ் which works together throughout the beat of the same section in both directions is termed a set of that particular section. அதாவது ஒரு செக்ஷனில் ஒரு பீட்டுக்கு, இப்போ இங்கேருந்து ஒரு இடத்துக்கு போகிறாங்க, அங்கேருந்து ரிட்டர்ன் வராங்க, அந்த டைமில் இருக்கக்கூடிய எத்தனை சார்ட்டிங் அசிஸ்டன்ட்ஸ் ஒர்க் பண்ணுறாங்களோ அந்த சார்ட்டிங் அசிஸ்டன்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்தது தான் ஒரு செட். செட்ஸ் ஆர் நம்பர்டு சீரியலி அண்ட் ஆர் டெசிக்னேட்டட் பை தர் சீரியல் நம்பர்ஸ் ப்ரெசீடட் பை த நேம் ஆஃப் த செக்ஷன். அந்த செட்ஸ்க்கு அந்த செக்ஷன் நேம் முன்னாடி போட்டு செட் 1, செட் 2, செட் 3ன்னு சீரியலாக நம்பர் பண்ணியிருப்பாங்க. ஈச் செட் ஆஃப் த சேம் செக்ஷன் ஹஸ் த சேம் ஒர்க்கிங் ஹவர்ஸ், சேம் நம்பர் ஆஃப் அஃபிஷியல்ஸ் and the same mail exchange arrangement. அதாவது அந்த ஒவ்வொரு செட்டுக்கும் ஒர்க்கிங் ஹவர் சேமாக இருக்கும், அதில் ஒர்க் பண்ணுற அஃபிஷியல்ஸும் சேமாக தான் இருப்பாங்க, மெயில் எக்ஸ்சேஞ்ச் அரேஞ்ச்மெண்ட்டும் ஒரே போல தான் இருக்கும். தி நம்பர் ஆஃப் செட் ஆஃப் எ செக்ஷன் ஆர் டிட்டர்மைன்ட் ஆன் த பேஸ் ஆஃப் வீக்லி ஒர்க்கிங் ஹவர்ஸ். வீக்லி ஒர்க்கிங் ஹவர்ஸை பொறுத்து தான் எத்தனை செட் ஒர்க் பண்ணணுன்றதை டிசைட் பண்ணுவாங்க. செட் ஆஃப் ஏ மெயில் ஆஃபீஸ், இப்போ வந்து செட் ஆஃப் செக்ஷனை பார்த்தோம், அதே போல் மெயில் ஆஃபீஸ்லேயும் செட்டுன்றது இருக்கும். தி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஆர்எம்எஸ் சார்ட்டிங் அசிஸ்டன்ஸ் விச் இஸ் ஆன் டியூட்டி அட் த சேம் டைம் இன் மெயில் ஆஃபீஸ் இஸ் டெர்ம்டு எ செட். ஒரு செட், ஒரு மெயில் ஆஃபீஸில் ஒரு செட்டுன்றது அதே போல் தான். ஒரு ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய சார்ட்டிங் அசிஸ்டன்ஸ் டோட்டலாக சேர்ந்து ஒரு செட்னு சொல்லுவோம். அன்லைக் த செட்ஸ் ஆஃப் எ செக்ஷன், ஈச் செட் ஆஃப் எ மெயில் ஆஃபீஸ் ஹஸ் டிஃப்ரெண்ட் ஒர்க்கிங் ஹவர்ஸ், டிஃப்ரெண்ட் மெயில் அண்டு சார்ட்டிங் பேட்டர்ன். செக்ஷனில் எல்லா செட்டுக்கும் ஒரே போல் இருக்கும். ஆனால் இந்த மெயில் ஆஃபீஸில்
ஒவ்வொரு செட்டுக்கும் டிஃப்ரெண்ட் ஒர்க்கிங் ஹவர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சார்ட்டிங் பேட்டர்ன், மெயில் பேட்டர்ன் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தி ஸ்ட்ரென்த் மே ஆல்சோ வெரி டிபெண்டிங் அப்பான் த வால்யூம் ஆஃப் ஒர்க். அந்த ஒவ்வொரு டைமுக்கான ஒர்க் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்தாற் போல் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு செட்டில் இருக்கக்கூடிய ஒர்க்கிங் ஸ்ட்ரென்த்தும் டிஃபர் ஆகலாம். அதுவே நைட் செட்டில் ஒர்க் பண்ணும்போது ஃபஸ்ட்டு டே நைட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய செட் அந்த செகண்ட் டே ஒர்க் பண்ண மாட்டாங்க, மீண்டும் தேர்டு டே தான் ஒர்க் பண்ணுவாங்க. செகண்டு டேயில் ஒர்க் பண்ணக்கூடிய நைட் செட் தேர்டு டே ஒர்க் பண்ண மாட்டாங்க, ஃபோர்த்து டேயில் தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் நைட் செட் ஒர்க் பண்ணும். அப்படி ஒர்க் பண்ணக்கூடிய பேட்சஸ்க்கு வந்து பேட்ச் ஏ பேட்ச் பின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. பேட்ச் ஏ வந்து ஃபஸ்ட்டு டே நைட் செட்டில் ஒர்க் பண்ணுவாங்க, மீண்டும் தேர்டு டே நைட் செட்டில் ஒர்க் பண்ணுவாங்க. அப்போது அந்த சென்டரில் இருக்கக்கூடிய டேஸில் பேட்ச் பி ஒர்க் பண்ணுவாங்க. அடுத்ததாக ஸ்பீட் போஸ்ட் பேக்னால் என்ன? ஸ்பீட் போஸ்ட் ஆர்டிகல்ஸ் இருக்கக்கூடிய பேக் வந்து ஸ்பீட் போஸ்ட் பேக். அதில் ஸ்பீட் போஸ்ட் ஆர்டிகல்ஸ் மட்டும் இல்லாமல் ஸ்பீட் போஸ்ட் மணி ஆர்டர்ஸ் இருக்கும், அதுக்கான லிஸ்ட்டும் சேர்ந்து இருக்கும். திஸ் பேக் contains speed post articles, speed post money orders and speed post list. In the speed post list, the number of articles and the office of booking is invariably written and totals are struck at the bottom. அதில் இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் எல்லாம் மென்ஷன் ஆகிருக்கும், அது எந்த ஆஃபீஸில் புக் பண்ணாங்கன்றதும் இருக்கும். அடுத்ததாக ட்ரிப்னா என்ன? A journey performed by a set of a section traveling on duty from one end of its beat to the other is called a trip. அதாவது ஒரு செக்ஷனோட செட் வந்து அந்த பீட் ஆரம்பத்துலேருந்து அந்த பீட் முடிகிற வர போகிறதுக்கான நேம் தான் ட்ரிப்னு சொல்கிறோம். தி ட்ரிப் ஃப்ரம் த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் த செட் டுவர்ட்ஸ் இட்ஸ் அவுட் ஸ்டேஷன் இஸ் கால்டு அவுட் ட்ரிப், வைல் த டுவர்ட்ஸ் இட்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் இஸ் கால்டு த இன் ட்ரிப். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு செக்ஷன் வந்து சென்னையிலேருந்து காட்பாடி வர போகுது அப்படின்னா அதனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் சென்னையில் இருக்குன்னா அது சென்னையிலேருந்து காட்பாடி வர போகிறதுக்கு அவுட் ட்ரிப்னு சொல்கிறோம். அங்கே காட்பாடியிலேருந்து சென்னைக்கு வருதுன்னா அதை இன் ட்ரிப்னு சொல்கிறோம். அடுத்ததாக லேபிள்டு பண்டில்னால் என்ன? A labeled bundle is a collection of phased unregistered articles of letter mail securely tied with a check slip at the top. அதாவது செக் ஸ்லிப்போட அன்ரெஜிஸ்டர்டு ஆர்டிக்கல் ஃபேஸ் பண்ணி இருக்கிற பண்டிலோட நேம் தான் லேபிள்டு பண்டில். இட் இஸ் ட்ரீட்டட் இன் சார்ட்டிங் ஆஸ் ஏ சிங்கிள் ஆர்டிக்கல். அது பண்டிலாக இருக்கக்கூடிய எல்லாமே அதை வந்து சார்ட்டிங்கில் சிங்கிள் ஆர்டிக்கலாக தான் ட்ரீட் பண்ணுறாங்க. and is opened by the office or station to which it is addressed. அது எதுக்காக அட்ரஸ் பண்ணியிருக்காங்களோ அங்கே தான் ஓப்பன் பண்ணுறாங்க. லேபிள்டு பண்டில்ஸ் ஆர் ஆஃப் 2 classes. லேபிள்டு பண்டில்ஸில் 2 கிளாஸ் இருக்குது. ஒன்று வந்து ஸ்டேஷன் பண்டில், இன்னொன்று சார்ட்டிங் பண்டில். ஸ்டேஷன் பண்டில்னால் என்ன? அதாவது ஒரே ஆஃபீஸ்க்கு எந்த ஆஃபீஸில் அது டெலிவரி பண்ணுறாங்களோ அங்கேயே நேம் பண்ணி அனுப்பியிருந்தால் அது ஸ்டேஷன் பண்டில். சார்ட்டிங் பண்டில்னால் என்ன? ஒரு ஆஃபீஸ் மெயில் ஆஃபீஸ்க்கு அட்ரஸ் பண்ணியிருக்காங்க, அந்த மெயில் ஆஃபீஸில் அதை பிரித்து சார்ட் பண்ணி அனுப்புனா அது சார்ட்டிங் பண்டில். ஸ்டேஷன் பண்டில்ஸ் ஆர் ப்ரிப்பேர்ட் ஆர்டினர்லி when the number of articles either paid or unpaid for any office exceeds 14. அதாவது ஒரே ஆஃபீஸ்க்கு 14 ஆர்டிகல்ஸ்க்கு மேலே இருந்தால் தான் அதுக்கு ஸ்டேஷன் பண்டில்னு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அதே சார்ட்டிங் பண்டில்னால் சார்ட்டிங் பண்டில் அந்த ஸ்டேஷன் பண்டில்ன்றது ஒன்று பெய்டு ஆர்டிக்கலாகவே இருக்கணும் அல்லது அன்பெய்டு ஆர்டிக்கலாகவே இருக்கணும், ரெண்டும் கலந்து இருக்கக்கூடாது. அதே சார்ட்டிங் பண்டில்ன்றது சார்ட்டிங் பண்டில் கண்டெய்ன்ஸ் போத் பெய்டு அண்ட் அன்பெய்டு unregistered articles which are not included in station bundles. அதாவது ஸ்டேஷன் பண்டில்ஸில் இன்க்ளூட் ஆகியில்லாத ஆர்டிக்கல் எல்லாமே சார்ட்டிங் பண்டில்ஸில் இருக்கும். அதில் அன்பெய்டு பெய்டு ஆர்டிக்கல் ரெண்டுமே கலந்து இருக்கும். சார்ட்டிங் பண்டில்ஸ் மே பி ஆஃப் 2 kinds. சார்ட்டிங் பண்டில்லையும் 2 கிளாஸ் இருக்குது. அது என்னென்னா ஒன்று எக்ஸ்பிரஸ் பண்டில்ஸ், 2 டிஃபர்டு பண்டில்ஸ். அப்போ எக்ஸ்பிரஸ் பண்டில்னால் என்ன?
An express bundle contains articles which require to be sorted immediately on receipt by the mail office or post office to which they are consigned. எக்ஸ்பிரஸ் பண்டல்ன்றது ரிசீவ் ஆன உடனே இமீடியட்டாக அனுப்பக்கூடிய சார்ட் பண்ணி டிஸ்பேச் பண்ணக்கூடிய ஆர்டிகல்ஸ் எல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்டலில் இருக்கும். அப்போ டிஃபர்டு பண்டல்னா என்ன? A deferred bundle contains articles which can be disposed of later. டிஃபர்டு பண்டல்ன்றது இமீடியட்டாக அனுப்பாமல் கொஞ்சம் டைம் பொறுத்து கூட அனுப்பலாம். அதுதான் டிஃபர்டு பண்டல்னு சொல்கிறோம். When a sorting bundle is prepared for a state, a clearly defined tract of country or a foreign country, it is termed a territorial bundle. ஒரு ஸ்டேட்க்கு ஒரு சார்ட்டிங் பண்டில் அனுப்பும்போது அதில் கிளியராக எங்கேருந்து வருது, ஃபாரின் கண்ட்ரியிலேருந்து இல்லை எந்த கண்ட்ரிலேருந்து வருதுன்றதை மென்ஷன் பண்ணி ஒரு ஸ்டேட்க்கு அனுப்பும்போது அதுக்கான நேம் வந்து டெரிட்டோரியல் பண்டில். அந்த டெரிட்டோரியல் பண்டில்ன்றது எப்போ ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஸ்டேட்க்கு 25 ஆர்டிக்கலோ அந்த 25 ஆர்டிக்கலுக்கு அதிகமாகவோ இருக்கும்போது தான் டெரிட்டோரியல் பண்டில்ன்றதை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இந்த லேபிள்டு பண்டில்ஸ்ன்றது டியூ மெயிலான்னு கேட்டால் கிடையாது. அது அப்படி இருந்தால் அனுப்புவாங்க, இல்லைனாலும் அனுப்ப மாட்டாங்க. ப்ரீசார்ட்டட் பண்டில்ஸ். ப்ரீசார்ட்டட் பண்டில்ஸ்னால் என்ன? தீஸ் ஆர் ரிசீவ்டு ஃப்ரம் த கஸ்டமர்ஸ் ஆஸ் வெல் ஆஸ் ஃப்ரம் போஸ்ட் ஆஃபீஸ். கஸ்டமர்ஸ் கிட்டேருந்தோ போஸ்ட் ஆஃபீஸ் கிட்டேருந்தோ ரிசீவ் பண்ணுவோம். அதுதான் ப்ரீசார்ட்டட் பண்டில்ஸ். திஸ் ஷுட் நாட் பி ஓப்பன்ட் இஃப் தே ஆர் ஸ்டேஷன் பண்டில்ஸ் அண்ட் கேன் பி ஓப்பன்ட் அண்ட் சார்ட்டட் ஒன்லி இஃப் தே ஆர் சார்ட்டிங் பண்டில்ஸ். அதாவது முன்னாடியே சார்ட் பண்ணி கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்தோ போஸ்ட் ஆஃபீஸ் கிட்ட இருந்தோ ரிசீவ் பண்ணக்கூடிய பண்டிலோட நேம் தான் ப்ரீசார்ட்டட் பண்டில்ஸ். அது ஸ்டேஷன் பண்டிலாக இருந்தால் ஓப்பன் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது டைரெக்டாக ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்க்குன்னு மென்ஷன் ஆகி வரும். டைரெக்டாக அந்த போஸ்ட் ஆஃபீஸ்க்கு அப்படியே ஃபார்வேர்ட் பண்ணி விட்டுருவாங்க. அதுவே சார்ட்டிங் பண்டலாக இருந்தால் மட்டும் ஓப்பன் பண்ணி சார்ட் பண்ணுவாங்க. செக் ஸ்லிப். செக் ஸ்லிப்ன்றது என்ன சார்? எ செக் ஸ்லிப் இஸ் எ லேபிள் டைடு டு த டாப் ஆஃப் த லேபிள்டு பண்டில். அந்த லேபிள்டு பண்டில் மேலே டை பண்ணி வரக்கூடிய லேபிள் தான் செக் ஸ்லிப். பிங்க் செக் ஸ்லிப் யூஸ்டு ஃபார் ஆர்டினரி பெய்டு அண்ட் அன்பெய்ட் பண்டில்ஸ். ஆர்டினரி பெய்டு அண்ட் அன்பெய்ட் பண்டில்ஸ்க்கு பிங்க் கலரில் செக் ஸ்லிப் யூஸ் பண்ணுவாங்க. ஆர்டினரி சார்ட்டிங் பண்டில்ஸ்க்கு ஒயிட் கலரில் யூஸ் பண்ணுவாங்க. அதுவே ஏர்மெயிலாக இருந்தால் ஃபாரின் ஏர்மெயிலுக்கு ப்ளூ கலரில் யூஸ் பண்ணுவாங்க. த ஒயிட் செக் ஸ்லிப் இஸ் யூஸ்டு ஃபார் போத் எக்ஸ்பிரஸ் அண்ட் டிஃபர்டு பண்டில்ஸ். அதாவது சார்ட்டிங்க்கு வந்து ஒயிட் கலரில் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம். அந்த சார்ட்டிங்கில் 2 கிளாஸ் இருக்கிறதாகவும் பார்த்தோம். அந்த 2 கிளாஸ்க்குமே ஒயிட் கலர் தான் யூஸ் பண்ணுவாங்க. த ஸ்லிப் பீயிங் மார்க்டு ஆன் த ஃபேஸ் வித் 2 diagonal லைன்ஸ் இன் ப்ளூ பென்சில் ஃபார் எக்ஸ்பிரஸ் பண்டில். அதில் எக்ஸ்பிரஸ் பண்டிலுக்கு ஒயிட் கலர் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அதனோட டயகோனல்ஸில் அந்த ஃபேஸில் வந்து 2 diagonal லைன்ஸ் வரைஞ்சி ப்ளூ பென்சிலில் மார்க் பண்ணியிருப்பாங்க. த ஸ்லிப் பீயிங் மார்க்டு ஆன் த ஃபேஸ் வித் 2 diagonal லைன்ஸ் இன் க்ரீன் கலர் ஃபார் லோக்கல் ஆர்டிகல்ஸ். அதுவே லோக்கல் ஆர்டிகல்ஸாக இருந்தால் அந்த 2 diagonal லைன்ஸ் வந்து க்ரீன் கலரில் இருக்கும். எல்லோ ஸ்ட்ரிப் இன் கார்னர் ஃபார் ராஜ்தானி. ராஜ்தானிக்கு போகிறதா இருந்தால் அது எல்லோ ஸ்ட்ரிப்பில் இருக்கும். அதுவே மெட்ரோ ஆர்டிகல்ஸாக இருந்தால் அது ப்ளூ ஸ்ட்ரிப் இன் கார்னர், அதனோட கார்னரில் ப்ளூ ஸ்ட்ரிப் இருக்கும். செக் ஸ்லிப்ஸ் ஆர் டெசிக்னேட்டட் டு ஃபிக்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் மிஸ்செண்டிங் ஆஃப் எனி ஆர்டிக்கல் ராங்லி இன்க்ளூடட் இன் ஏ லேபிள்டு பண்டில். அதாவது எதுவும் தவறாக மாற்றி அனுப்பக்கூடாதுன்றதுக்காக தான் செக் ஸ்லிப்ன்றது லேபிள் பண்ணி இருக்கும். மணி ஆர்டர் செக் ஸ்லிப். அப்போ மணி ஆர்டர் செக் ஸ்லிப்ன்றது என்ன? A check slip printed in red ink on white or badami paper prescribed for use in preparing money order bundles for dispatch to destination. இது இந்த மணி ஆர்டர் செக் ஸ்லிப்ன்றது இப்போது நடைமுறையில் கிடையாது. ஏன்னா எல்லாமே எலக்ட்ரானிக் மணி ஆர்டராக மாறிடுச்சு. ஃபஸ்ட்டு மணி ஆர்டர்ஸ்ன்றது ஆர்டினரி மணி ஆர்டராக போனப்போ இந்த மணி ஆர்டர் செக் ஸ்லிப்ன்றது இருந்தது. அது வந்துட்டு பிரிண்டட் இன் ரெட் இங்க்
அது ரெட் இங்கில் பிரிண்ட் ஆகியிருக்கும். The number of money orders included in the bundle is required to be noted on the check slip. அந்த மணி ஆர்டர் செக் ஸ்லிப்பில் எத்தனை மணி ஆர்டர் இங்கே டெஸ்பேச் ஆகுதோ அதை நோட் பண்ணியிருப்பாங்க, டோட்டல் எவ்வளோன்றதும். அதே போல் ரெஜிஸ்டர்டு பண்டில்ன்றது என்ன? A registered bundle is a collection of phased uninsured registered articles. மணி ஆர்டர் பண்டல்ன்றது மணி ஆர்டர் இருக்கும், ரெஜிஸ்டர்டு பண்டல்ன்றது ரெஜிஸ்டர்டு ஆர்டிகல்ஸாக இருக்கும். ரெஜிஸ்டர்டு பண்டில்ஸ் ஆர் நாட் டியூ பட் ஆர் மேட் அப் ஆர்டினரி வென் த நம்பர் ஆஃப் ரெஜிஸ்டர்டு ஆர்டிகல்ஸ் டு பி என்க்ளோஸ்ட் எக்ஸிட்ஸ் 2. அதாவது 2 ஆர்டிக்கலை விட அதிகமான ரெஜிஸ்டர்டு ஆர்டிகல்ஸ் டெஸ்பேச் பண்ணும்போது அந்த ரெஜிஸ்டர்டு பண்டில்ஸ்ன்றதை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. தே ஆர் ட்ரீட்டட் இன் சார்ட்டிங் as சிங்கிள் ரெஜிஸ்டர்டு ஆர்டிகல்ஸ். அந்த பண்டில் எல்லாமே சார்ட்டிங்கில் சிங்கிள் ஆர்டிக்கலாக தான் ட்ரீட் பண்ணுவாங்க. அதுவே ரெஜிஸ்டர்டு பண்டில்ஸ் ஃப்ரம் கஸ்டமர்ஸ் கிட்டேருந்து வரக்கூடிய ரெஜிஸ்டர்டு பண்டில்ஸாக இருந்தால் தி கஸ்டமர்ஸ் புக்கிங் தேர் ஆர்டிகல்ஸ் இன் பல்க் ப்ரிப்பேர் ஸ்டேஷன் அண்ட் டிபி பண்டில்ஸ் இன் த சேம் மேனர் as discussed above and present them at the sorting office. கஸ்டமர்ஸே அந்த பண்டில்ஸை தனியாக ஸ்டேஷன் பண்டில்ஸ் தனி, சார்ட்டிங் பண்டில்ஸ் தனின்னு தனித்தனியாக ப்ரிப்பேர் பண்ணி பல்காக புக் பண்ணி வரும்போது தான் அந்த ரெஜிஸ்டர்டு பண்டில்ஸ் ஃப்ரம் கஸ்டமர்ஸை நம்ம வாங்குவோம். அவங்க சார்ட்டிங் ஆஃபீஸில் அதை ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. இன்சூர்டு பேக்னால் என்ன? இன்சூர்டு பேக்ன்றது நம்ம பார்சலுக்கு மட்டும்தான் ப்ரிப்பேர் பண்ணுவோம். And insured bag is intended to give cover to insured parcels, including insured VP parcels, so as to afford them greater security. அதாவது இன்சூர்டு பார்சலை இன்சூர்டு பார்சல் பேக் இன்சூர்டு பேக்கை தனியாக க்ளோஸ் பண்ணி அதை பார்சல் பேக்லேயோ அல்லது மெயில் பேக்லேயோ போட்டு க்ளோஸ் பண்ணால் அது இன்சூர்டு பேக். அடுத்ததாக பேக்கெட் பேக்ன்றது என்ன? பேக்ஸ் ரிட்டர்ன்ட் எம்டி டு யூனிட் பேக் ஆஃபீஸ், டிஸ்ட்ரிக்ட் பேக் ஆஃபீஸ் ஆர் சர்க்கிள் பேக் ஆஃபீஸ் ஆர் போஸ்ட் ஆஃபீஸ் ஆர் சாக்ஸ் கண்டெய்னிங் சச் பேக்ஸ் ஆர் ட்ரீட்டட் as பேக்கெட் பேக்ஸ். அதாவது எம்டி பேக்ஸை ரிட்டர்ன் பண்ணுறது தான் பேக்கெட் பேக்ஸ்னு சொல்கிறோம். பேக்கெட் பேக்ஸ் ஆர் நாட் டியூ பேக்ஸ் அண்ட் வென் dispatched they are treated as unusual mail. பேக்கெட் பேக்ஸ்ன்றது டியூ பேக்ஸ் கிடையாது, அன்யூஷுவல் மெயிலாக தான் ட்ரீட் பண்ணுறோம். இந்த கிளாஸில் இவ்வளோ தான் சார். அடுத்து இன்னும் ஒரே ஒரு டெஃபினேஷன்ஸ் கிளாஸ் மட்டும் இருக்கும். அது முடிஞ்சதுன்னா எம்டிஎஸ் எக்ஸாமுக்கான போஸ்டல் மேனுவல் வால்யூம் 5ல் வரக்கூடிய டெஃபினேஷன்ஸ்க்கான கிளாஸ் முடிஞ்சது. தேங்க்யூ.